வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0 அரசியல் அட்ராசிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே எக்ஸ் தளத்தில் போனாவே பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு டைம் இருக்கு இன்னும், ஆனால் அலப்பறைகள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல. அதுலேயும் குறிப்பாக இந்த வீடியோவில் புதுசாக சிஎம் ஆக போகிற கனவில் வந்திருக்கிற டிவிகே தலைவர் அவர் பண்ண ஆர்ப்பாட்டம், அந்த தொண்டர்கள் அவர்களின் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்ப்போம். ஒரு ஆர்ப்பாட்டம்னு ஒன்று பண்ணாங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர அலப்பறையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே அலறப்போகுது அதிரப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாடி தொண்டர்களாக எதிர்பார்க்குறது வேற. ஆர்ப்பாட்டம்னு ஒன்று பண்ணாங்கல்ல, அதுக்கு அப்புறமும் எப்பறம் அவங்களுக்கு இப்படியெல்லாம் பில்டப் கொடுக்க மனசு வருது அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. இன்னும் அந்த அலப்பறைகள் பார்த்திங்கன்னா அடங்கவே இல்லைங்க. ஒரு படம் வருது அப்படின்னும் போது இவங்கெல்லாம் ஏற்கனவே படத்துக்காக பில்டப் கொடுத்தவங்க தான். அந்த கொள்கை பரப்பு செயலாளர்கள் அப்படி சொல்லிட்டு தேர்ந்தெடுத்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை இவங்க பொறுப்பில் வச்சுருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படம் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தவங்க தானே. ஸோ இன்ஃப்ளூயன்சஸ் ஒரு வகையில் அவங்களும் அந்த தற்குறித்தனங்கள்லாம் பார்க்கும்போது ஐயோ தாங்க முடியல அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டம் பாருங்கள், அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞரை கொடூரமாக, அது ரவுடிகளை விட கேவலமாக காவல்துறை அப்படிங்கிற பேரில் இந்த பணியில் வச்சிருக்கிறாங்க. ஸ்பெஷல் யூனிட்டாக அது விசாரணை அப்படிங்கிற பேரில் போட்டு கொலை தான் பண்ணாங்க. கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதற்கான சரியான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ஆக்ஷன்லாம் எடுத்த பிறகு இவங்க ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே மொத்தம் 24 கொலைகள் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கணக்கு இவங்க சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், என்ஜிஓ கணக்கு அப்படின்றாங்க. அதில் ஒரு 20 ஃபேமிலிஸை கூப்பிட்டு ஸ்டேஜில் நிப்பாட்டணும் அப்படிங்கிற அந்த ஐடியா சூப்பர். அதை நம்ம பாராட்டலாம். நிஜமாகவே நல்ல ஐடியா அது. யாரோ ஃபிலிமில் ஒர்க் பண்ணதுனால விஜயா அந்த ஐடியா கொடுத்தாரா, இல்லைன்னா ஃபிலிம் டைரக்டர்ஸ் யாராவது கொடுத்தாங்களான்னு தெரில. பட் நல்ல ஐடியா அது. அதில் ஒரு 20 பேரை கூப்பிட்டு நிப்பாட்டியிருக்கிறாங்க. ஆனால் நிப்பாட்டி என்ன பண்ணாங்க, ஐடியாலாம் நல்லா இருக்குது, எக்ஸிக்யூட் பண்ண விதம் படு கேவலமாக இருந்தது. இல்லை, அரை மணி நேரமாவது பேசணும், 30 நிமிஷமாவது பேசணும் விஜய் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் 3 நிமிஷம் பேசுகிறார். டைம் அங்கே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் முட்டு கொடுக்க வராங்க. டைம் முக்கியம் தான் இதில். சரி, பேசின அந்த 3 நிமிஷம் என்ன மணிரத்னம் மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக டைலாக்கை ஷார்ட்டாக சொல்ல வந்ததை சொல்லிட்டிங்களா? 3 நிமிஷத்தில் பேசிட்டிங்களா? அதுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொதப்பல் இருக்குது. சிஎம் போஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொறுப்பு எடுத்துக்கிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எந்த சிஎம் எப்போ என்ன சுச்சுவேஷனில் சொன்னாங்க, சொல்லிடுறாங்களா இதுக்கு முன்னாடி? அப்படி சொல்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதை ஓன் பண்ணிக்கிட்டாமா இந்த தப்பு நடந்திருக்க கூடாது சாரி அப்படின்னு சொல்கிறது. அப்படி சொல்கிறதையும் பார்த்தீங்கன்னா இவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. விஜய் சார் பண்ணுறாரு. அதில் சாரி ஓகே அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு பரவாயில்ல, எல்லாருக்கிட்டையும் கேட்டிங்களா அப்படிங்கிறாரு. அப்புறம் நிவாரணம் ஓகே எல்லாருக்கும் கொடுத்தீங்களா அப்படிங்கிறாரு. ஆனால் போர்டில் சாரி வேணாம் நீதி வேணும் அப்படிங்கிறது. அது மட்டுமே இல்லைங்க, அவர் சாத்தான்குளம் கேஸுக்கு போகிறாரு. அங்கே ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜெபராஜ் ஃபெனிக்ஸ் அப்படிங்கிறாரு. ஜெபராஜ் எப்படி உங்களுக்கு ஸ்லிப் ஆகுது? இங்கே தான் ரீடேக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்ல. இது சிங்கிள் டேக்கில் பர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷம் அனுபவம் உள்ள நல்ல கலைஞர், நல்ல ஆக்டர், ஏன் இந்த சொதப்பல்? உங்களுக்கு தெரியும்ல, ஆர்ப்பாட்டம் தானே வந்திருக்கிறீங்க, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது எப்படி பேர் மாறுது, மறக்குது? முதல்ல இதில் இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருப்பானுங்க இந்த தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா துண்டுச்சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நோட்ஸ் எடுத்துகிட்டு மறந்துடுது அப்படின்னா நோட்ஸ் எடுத்துகிட்டு பேசணும்ல. என்ன பேசணும், எதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் தயாரிப்போடு வர்றது நல்லது. அதிக விமர்சனம் பண்ணுறவங்க இவங்க. இப்போ பேப்பரில் தான் இவர் பெருசாக மாநாடுன்னு வந்தால் பெருசாக வாசிப்பார். இப்போ நோட்ஸ் எதுவுமே இல்லை, 3 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியல, கண்டென்ட் இல்லையா, என்ன பேசியிருக்கிறாரு? இங்கே நீதிமன்றம் தலையிட்டதுனால தான் பண்ணுறீங்க. சாத்தான்குளம் கேஸ் போகிறாங்க. இவர் மட்டுமே இல்லை, இன்னும் நிறைய பேர் இப்போ திமுகவுக்கு எதிராக பேசுகிறவங்க எல்லாருமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் கேஸை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு வராங்க. இந்த ஆட்சியில் இவங்க சொல்கிற கணக்கே 24.
இதில் இவங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டாங்களா? எல்லா மரணங்களுக்கும் இது மாதிரி வந்து பேசியிருக்கிறாங்களா? இல்லைல்ல. அப்போ ஏன் இது மட்டும் பேசுகிறீங்க? இது மட்டும் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. சாத்தான்குளம் கேஸே வேறங்க, அது ஒரு தனி கேஸ். அது வந்து மற்ற விஷயங்களோட கம்பேர் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். மரணம்ங்கிறது ஒன்றா இருந்தாலும் ரெண்டாக இருந்தாலும் மரணம் வந்து இது மாதிரி கொலை ஆக்சுவலாக இது வந்து தப்பு தான். இது வந்து ஸ்ட்ராங்காக கண்டிக்க வேண்டியது, தடுக்கப்பட வேண்டியது, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அங்கே ஒரே குடும்பத்தை சேர்ந்த அப்பா மகன் 2 பேருமே வந்து இந்த மாதிரி விசாரணைங்கிற பேரில் ஒரு பெரிய ரீசனே இல்லாமல் அடித்து கொள்வது இருக்குல்ல. அப்போ எல்லாருமே கொந்தளிக்க தான் செய்வாங்க. அங்கே 2 மரணங்கிறதுனால வந்து 2 கொலை அப்படிங்கிறதுனால வந்து கொந்தளிச்சாங்கன்னா இல்லை. அப்படி பார்க்குறத விட ஒரு கொலைன்னா கொந்தளிக்க மாட்டாங்கன்னா அப்படி கிடையாது. அதான் கேட்குறோம். இப்போ இவங்க பேசுகிறாங்கல்ல, ஏன் வரல ஏன் வரல, இயக்குனர்கள் பேசல, நடிகர்கள் பேசல, சினிமாக்காரர்கள் பேசல அப்படின்றாங்கல்ல. அப்போ அந்த வீரியம் இருக்குல்ல, தப்போட வீரியம். இந்த மாதிரியான கொலைகள் அடிக்கடி நடக்குது. விசாரணைங்கிற பேரில் கூட்டு போயிட்டு அடித்து கொள்வது. அதுதான் கடந்த இந்த 4 வருஷத்தை விட்டு முன்னாடி 10 வருஷம் இருந்ததில்ல, அதில் பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே சொல்கிறாங்கல்ல. இப்போ அவ்வளோ இருந்திருக்கு. அதனால் இப்போ குறைஞ்சிருக்குன்னு சந்தோஷமும் பட முடியாது, ஒரு உயிர் கூட போகக்கூடாது. ஆனால் அங்கே தப்புடைய வீரியம் இருக்குல்ல. ஒரே ஃபேமிலி சேர்ந்து அப்பா பையன் 2 பேருமே அடிச்சு கொண்டீங்களா அப்படின்னும் போது எல்லாருமே கொந்தளிச்சாங்க. ஸோ அது ரொம்ப தப்புடைய வீரியம் அதிகமாக இருந்தது. இதுவும் தப்பு தான், இதோடைய வீரியம் பெருசு. ஆனால் இதோடைய டபுளாக இருக்கும்போது எல்லாருமே கொந்தளிச்சாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து இது நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே அவ்வளோ ஹைலைட் ஆகலை, அந்த சூழல் வேற. இப்போ லெனின் பாரதி மாதிரியான டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்பவும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட், அவர் தொடர்ந்து அப்படி தான் பண்ணுவார். ஆனால் மற்ற எல்லாருமே அப்போ பேசினவங்களாம் ஏன் இப்போ பேசல அப்படின்னு கேட்குறது, அதுக்குள்ளே என்ன உள்நோக்கம்? அப்படி கிடையாது இல்லை. நீங்கள் பேசுகிறீங்களே, நீங்களாவது 24க்கும் ஏன் பண்ணல? இந்த ஆட்சியிலேயே உங்களுக்கு பிடிக்காது இல்லை திமுக? ஏன் 24 மரணங்கள் நடக்கிற வரை விட்டு இப்போ வந்து பண்ணுறீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு டைம் தேவைப்படுது இல்லை. உடனே இதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசி ஏடிஎம்குன்னா பேசுவாங்க. அப்போ 400க்கு மேலே நடந்துதான். அப்போ எத்தனை பேசுனீங்க இப்போ முட்டு கொடுக்குறவங்கெல்லாம்? சரி, அது ஒன்று. அதனால் வந்து சாத்தான்குளம் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வருது எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது ஒன்று. இன்னொன்று, இதுவும் ஸ்ட்ராங்காக எல்லாருமே கண்டிக்கணும், கொந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஓகே. ஆனால் அதுக்காக அப்போ வந்ததுக்கு காரணம் இருந்தது, இப்போ வந்து பேசாமல் இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற ஒரு சைடு எடுத்துகிட்டு போகிறது தப்பில்லை. அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது 24, அங்கே 400க்கு மேலே அப்படின்னும் போது அதுக்கு தானே அதிகமாக பொங்க வேண்டியிருக்குல்ல. அதனால தான் பொங்குனாங்க. இந்த ராஜ்மோகனா அந்த ஆள் உளறது இருக்குல்ல, அந்த ஆள் உளறதுக்கு முன்னாடி இந்த பெரிய தலைகள் உளறதுக்கே வருமே முதல்ல. இப்போ விஜய் சாரே பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆதவ அர்ஜுனான்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வியூக வகுப்பாளர், அந்த ஆள் வளர்னதை தான் திரும்ப இவர் வளரிட்டு இருக்காரு. திரும்ப வந்து ஒன்றிய அரசுக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிறீங்க, சிபிஐக்கு கேஸ் மாற்றினதுக்கு எல்லாருமே பாராட்டுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த சுச்சுவேஷன் அஜித்குமார் அந்த கொலை நடந்த இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் மணி இருக்கார்ல, அப்போ வந்து அவர் பேசுகிறார். அவர் பேசும்போது சொல்கிறது, இங்கேயே வந்து ஒரு அமைப்பை உருவாக்கி, ஸ்பெஷல் யூனிட்டை உருவாக்கி இங்கே நீங்கள் விசாரித்து நீதி வாங்கி தரதை விட இதை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் அவர் சொல்கிறார். மாற்றினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும், உங்கள் கவர்மெண்ட் மேலே சந்தேகம் வராது அப்படின்லாம் அவர் பேசியிருந்தார். அப்போ எனக்கும் சந்தேகமாக இருந்தது, அப்படியெல்லாம் எப்படி எந்த அரசு வந்து மாற்றிடுவாங்க, டக்குன்னு சிபிஐக்கு எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஆனால் சிபிஐக்கு இங்கே மாற்றுறது பார்த்திங்கன்னா நல்ல விஷயம். அது எல்லாருமே எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பார்க்குறோம். ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஏன் நிறைய படங்கள்லையும் இதை பேசியிருக்கிறாங்க, சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. இங்கே லோக்கல் போலீஸ் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரியான சம்பவங்களில். அப்படி இருக்கும்போது அதையே ஒரு குறையாக சொல்ல வருது அப்படின்னா இவங்களை நம்ம எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுனே புரியல. இதில் ஒன்றிய அரசுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்களாம். டிஎம்கே எப்படி ஒன்றிய அரசுக்கு பின்னாடி போய் ஒழியும்? ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை டேர்ம் பண்ணதே அவங்க தான், திமுக இப்போ வந்ததுக்கப்புறம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றியம் சொன்னால் உங்களுக்கு வலிக்குதுன்னா நாங்கள் திரும்பவும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எதுக்கு வலிக்கணும்? அவங்க தான் அந்த வார்த்தையை வந்து காயின் பண்ணதே. இது கூட தெரியாத தற்குறித்தனத்தோட அந்த ராஜ்மோகன் ஆள்லாம் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அதையே தான் வந்து விஜய் சார் இங்கே சொல்கிறாரு, ஒன்றிய அரசுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிபிஐலாம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது. பட் இந்த இடத்துல இந்த கேஸ் நடந்த உடனே
இந்த சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்னது, பத்திரிகையாளர் அப்படிங்கிற நிறைய பேர் சொன்னது, மணி மட்டுமே இல்லை, எல்லாருமே சொன்னது பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு தான். அப்படி இருக்கும்போது அதையே ஒரு குறையாக சொல்ல வராங்க. இது என்ன லாஜிக்னே புரியல. இது ஆதவர்ஜுனா நிறைய பெட்டிகளை அவர் முன்னாடியே சொல்லியிருக்கிறார். அப்படி கேட்டால் அப்போது நீங்கள் சாத்தான்குளம் கேஸில் சொன்னீங்களே, சாத்தான்குளம் கேஸில் என்ன நடந்தது? இதில் ஆதவர்ஜுனா இன்னொன்று சொல்கிறாரு, முதல்ல வலிப்புனால இறந்துட்டதா சிஎம் சொன்னதா, அதுவே ஒரு ஃபேக் நியூஸ். அந்த ஃபேக் நியூஸ்க்கு கூட்டணி கட்சி கம்யூனிஸ்டே பார்த்தீங்கன்னா அவங்க ரியாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மன்னிப்புலாம் கேட்டாங்க ஃபேக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா. அப்படி இருக்கும்போது இது சொன்னது சாத்தான்குளம் கேஸில் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி சொன்னது. அங்கே அவர் தான் வந்து நெஞ்சு வலியில் இந்த மாதிரி வலிப்பில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது. இங்கே அது மாதிரி சொல்லவே இல்லை. இங்கே ஆக்ஷன் தான் எடுத்தாங்க, இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க. ஸோ அங்கே சொன்னதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபேக் நியூஸை பரப்புனது, இல்லை அதை நம்புறது, அதை திரும்ப பரப்புறது, பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல. ஃபேக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அது அமைதியாக இருக்கணும்ல. ஆனால் ஆதவர்ஜுன் ஐயோ அதுக்கு மேலே அவர் உளறது இருக்கு பாருங்க. அவர் ஒரு அரசு கொலைக்கும் ஒரு நியாயம் இருக்கிறது அப்படின்ட்டு இருக்கு. அப்படி நியாயம் இருக்குதா? நியாயம் இருக்குதுன்னா நீ யார் நியாயத்தை பேச வந்திருக்கிற? இங்கே 20 ஃபேமிலி, இதில் அவர் போகிற போகல பார்த்தீங்கன்னா 24 ஃபேமிலியை சந்திக்க ட்ரை பண்ணோம், அதில் 20 பேரை தான் கூட்டு வர முடிஞ்சதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா 31 ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு புது கணக்கு ஒன்று சொல்லிட்டுருக்கு. அப்படி இஷ்டத்துக்குமா உளறது? அப்புறம் திரும்ப விஜய் அவர்கள் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டு, இவங்க வந்து சிபிஐக்கு ஏன் மாற்றுனீங்க, அப்போ வந்து மாற்றினதுனால வந்து இங்கே தமிழ்நாட்டுடைய இந்த போலீஸுடைய மானம் போயிடுச்சு, அதுக்காக நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டு பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களுக்கு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் ஏன் சிபிஐக்கு மாற்றுறீங்க? இங்கே வந்து அவர் முட்டு கொடுத்தாரு. அந்த சாத்தான்குளம் கேஸில் நீதியரசர் வந்து விசாரிக்க வராரு, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா அந்த அடையாளத்தெல்லாம், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தூக்கிட்டு ஓடுற காட்சியெல்லாம் பார்த்தோம். அப்போ அவ்வளோ தூரம் முட்டு கொடுக்குறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க, அரசு முட்டு கொடுத்துட்டு இருந்ததுக்கு. அதெல்லாம் வீடியோ காட்சிகள்லாம் இருக்குது ஓடுனது. அதுக்கப்புறமா பிடிச்சி ஜெயிலில் போட்டதுக்கப்புறமா தலையில் அடிச்சுக்கிட்டே ஒருத்தர் அது கதறிருப்பார்ல, ஐயோ போச்சேன்னு. இந்த மாதிரி அதிகார அத்துமீறல எல்லாருமே தலையில் அடிச்சுக்கணும். அதான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இவங்க பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இல்லையா? இவங்க பாதிக்கப்படும் போது இவங்க தண்டனையும் சொல்லிட்டு விசாரணையும் அப்படி சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ளே கூட்டு போகிறதே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வலிக்குது இல்லை? அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் மரணம்ல கொலை வெறி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அந்த குடும்பங்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி இவர்களுக்கான தண்டனையை நோக்கி சீக்கிரமாக அந்த கேஸை நகர்த்தணும். அதுக்கு அரசு தடையாக இருக்கக்கூடாது, அதுக்கு முதல்வர் தடையாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சம்பவம் அங்கே இருக்கான்னா இல்லை. ஸோ என்ன பேசுறதுனே தெரியாமல் சிபிஐக்கு மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், அதையே ஒரு குறையாக சொல்ல வர்றதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன லிஸ்ட்டில் சேர்க்குறதுனே தெரில. ஏங்க ஒரு மணிரத்னம் அவர்களே எடுத்திருந்தாலும் ஒரு 4 to 6 நிமிஷம் எடுக்க வேண்டிய சீக்வன்ஸுங்க அது, ஷூட் பண்ணோன்னா சீனாக சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது 3 நிமிஷத்தில் பேசி முடிக்கிறது. அதில் என்ன பேசிட்டீங்க நீங்கள்? அம்பானி அந்த குருபாய் படத்தில் வரும்ல, குரு படத்தில் எனக்கு 5 நிமிஷம் கொடுத்தீங்க, நான் 3.5 நிமிஷம் எல்லாம் பேசிட்டு 4.5 நிமிஷம் எல்லாம் பேசி முடிச்சிட்டேன், 30 செகண்ட் ப்ராஃபிட்னு வரல, அது மாதிரி என்ன ப்ராஃபிட் பார்க்க வந்தாரேன்னு நாங்கள் விஜய் சாருங்க. இப்போ இதில் சர்கார் படம் நினைக்கிறேன், அதில் ஒரு கேம்பெயினுக்காக போவார், அப்போ தக்காளியெல்லாம் தூக்கி அடிப்பாங்க, அது ஒரு 6 நிமிஷம் சீக்வன்ஸ் இருக்கும். அதில் அந்த சீன் கூட பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அது ஒரு டைலாக் கூட இருக்கும்ல, யார் அவன் கேட்டவன் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றியான்னு, நான் காற்றுல உப்பு போட்டு சுவாசிச்சவன்டா அப்படின்லாம் சொல்லுவார்ல. அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் கூட இங்கே இல்லையே. ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தீங்க, 3 நிமிஷம் பேசுகிறீங்க, என்ன இருக்குது அதில்? நல்ல ஐடியா, 20 பேரை கூப்பிட்டு வந்து வச்சு இங்கே நிப்பாட்டினீங்க, 20 ஃபேமிலிஸை. அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களுடைய கஷ்டம் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்னு அவங்கள பேச வச்சு, இல்லை அவங்க சார்பாக ஒருத்தர் பேசி, அதுக்கப்புறம் ஒருத்தர் ஏன் பேசணும், தலைவரே பேசலாமே. தலைவரே அது எல்லாத்தையும் பேசியிருந்தார்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். தலைவர் அதை பற்றி பெருசாக மென்ஷன் பண்ணல. அதுக்கு ஆதவர்ஜுனா பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒப்புக்கு ஒரே ஒரு பேர் கேட்டு வந்திருப்பார் போல, இது உங்கள் பேர் நாமான்னு. அந்த ஒரு கேஸை மட்டும் சொல்கிறாரு. ஏன் 24 கேஸில் ஒரே ஒரு கேஸை மட்டும் சொல்கிற? கேட்டால் வந்து இவங்க டைம் இல்லை, 1 hour தான் கொடுத்தாங்க. ஷூட்டிங் போனாவே கால் ஷீட் இருக்கும்ல, 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிரேஸ் டைம்னு ஒன்று கொடுப்பாங்க. 20 அரை மணி நேரம் கூட இழுக்கலாம் அது கிரேஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இங்கே ஆர்ப்பாட்டத்தில் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகலாம், நீங்கள் தப்பே கிடையாது. ஒன்று பிளான் நல்லா பண்ணோம், கரெக்டாக பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா போச்சுன்னா ஒன்றும் இல்லை, அவங்க வந்து யாருன்னா சொன்னாங்கன்னா சார் முடிய போகுது சார்னா அமைதியாக இருந்துட்டு போகிறாங்க. அப்படியெல்லாம் வந்து டைம் பார்த்துட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்க. இங்கே எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது.
அப்படியே இருந்தாலும் கேஸ் வாங்குங்களேன், அரசியலில் வந்துட்டீங்கல்ல, இந்த மாதிரிலாம் வாங்கணும்ல, வந்தால் எதிர்கொள்ளுங்க. ஆர்ப்பாட்டம்னா பண்ணி தானே ஆகணும். நீங்கள் அதை டைம்குள்ளே முடிச்சுட்டு ஓடுறோம், டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போக முடியும்? அப்படின்னா அந்த நோக்கம், ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமே மொத்தமாக காலி ஆகிடுது இல்லை? அப்படி தான் ஒரு சூப்பராக நல்லா பிளான்லாம் பண்ணிட்டு உப்மா கம்பெனி ரேஞ்சுக்கு சொதப்பி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் சொதப்பிருக்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தையே படு சொதப்பலாக சொதப்பிட்டாங்க. இதில் அதுக்கு அப்புறமும் அலப்பறையாக கொடுத்துட்டு இருக்குங்க. அடுத்து மாநாடு இருக்கான், அப்படியே தெரிக போகுது, அதிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமாடா. அதாவது குருவி, அப்புறம் இன்னொரு படம் வேற இருக்கே சுறா, இந்த மாதிரியான படத்துக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தான் இவங்க இப்போ இந்த ஆர்ப்பாட்டம், இந்த மாநாடுக்கெல்லாம் இவங்க முட்டு கொடுக்குறது. நடக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தா கூட பரவாயில்ல, பில்டப் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லை, இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்கலாமா? ஒரிஜினல் விஜய் ரசிகன் குருவி சுறாக்கெல்லாம் முட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்கு இப்படிலாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க? இதோட நிற்கலைங்க. எக்ஸ்தலத்துக்கு போனாவே பார்த்தீங்கன்னா இவங்க அலப்பறை தாங்க முடியல, பேசுகிறதெல்லாம் தப்பு தப்பாக இருக்குது. அதுலேயும் அந்த ராஜ்மோகன் அந்த ஆள் தானே சொன்னது, ஒன்றியம் ஒன்றியம் சொன்னால் உங்களுக்கு வலிக்கும், திமுக எப்படா வலிக்கும் ஒன்றியம் சொன்னதே அவங்க தான்டா. இதில் எப்படி பிஜேபி இவங்களும் ஒன்றா இருப்பாங்க? இங்கே ஏடிஎம்கே பீரியடில், அதுவும் குறிப்பாக எடப்பாடி அவர் வந்ததுக்கப்புறம் தான் மொத்தமாக நீட்டு உள்ளே வந்தது. அப்புறம் மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது 4 ஒப்பந்தங்கள் நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்களா, எல்லாத்தையும் இவர் தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இவரை பற்றி தெரியும், கல்லாப்பட்டி சிங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, சினிமா கேரக்டர், அந்த மாதிரி தான் இவர் பார்க்கும்போதெல்லாம் தோணும். எது சொன்னாலும் அங்கே தலையாட்ட போகிறாரு. அப்படி ஆட்டிட்டு எல்லாம் நாசமாக போனது அவரால். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மக்களுக்காக நின்னாங்களாம். பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கும்போதும் மக்களுக்காக நின்னாங்களாம். ஆனால் டிஎம்கேயும் பிஜேபி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்கு. அப்படி அவர் இந்த பட்டிமன்றத்தில் இதெல்லாம் பாயிண்ட்டுன்னு பேசினாவே நடுவரே உதைப்பார், ஆப்போசிட்ல இருந்து கூட பேச தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு பாயிண்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஆள் பேசிகிட்டு இருக்கு. அப்படி சீக்கிரமாக எங்களை நிராகரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பான சைடில் வேகமாக ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தில் விட்டுட்டோம், அடுத்த படத்தில் பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு யூஸ்வலாக பில்டப் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அரசியலில். இதில் ஆர்ப்பாட்டம் ஆல்ரெடி ஃபெயிலியர், அடுத்து மாநாடுன்னு சொல்கிறாங்க. நடுவில் இன்டர்வியூங்கிற பேரில் தொடர்ந்து இன்னும் இந்த மாதிரி வேகமாக அந்த திசையில் போயிட்டே இருந்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிராகரிக்கப்படுவீர்கள் தோழர்களே, உஷாராயிக்குங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. முன் தயாரிப்போட வாங்க, மாநாட்டில் பார்த்துக்கலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் வர்ற களத்தில் போயிட்டு பண்ணுற பிரச்சாரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் மட்டுமே கொடுத்துக்கிட்டு முன் தயாரிப்பு இல்லாமல் உளறிட்டே இருக்காதீங்க. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.